இன்று நாம் பக்தி கொண்ட நாம் யாரும் இன்று எவரும் சலித்தவர்கள் அல்ல. நல்ல ஒழுக்கம் பெற வேண்டும் என்றே, நல்லதை பெற வேண்டும் என்றே தான் பக்தி மார்க்கத்தில் உள்ளோர் அனைவரும் இருக்கும். எவரும் குறையாக எண்ணவில்லை. ஆனால் நாம் எதை செய்கின்றோம் என்றால், பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் நாம் அனைவரும் இன்று முற்படுகின்றோம். எவரும் சலித்தவர்கள் அல்ல எண்ணத்தில். பிறர் தீமைப்படும் உணர்வின் தன்மை கேட்டறிந்த பின் தான் அவருக்கு நாம் நன்மை செய்கிறோம். அவர் உடலில் தீமையை விளைவித்த உணர்வுகள் வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றது. நாம் உற்று பார்த்து எவரின் உருவத்தை பார்க்கின்றோமோ நமது கருவிலி ருக்மணி நமக்குள் ஆழ பதிந்து விடுகின்றது. அவனின்று வெளிப்படும் உணர்வின் அலைகளை சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அவரில் விளைந்த அலையின் தன்மை பரவுகின்றது. நமது பூமியில் நமது கண்ணுடன் இணைந்த காந்த புலனோ அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. நம் உயிரின் இயக்கத்தில் ஈர்க்கும் காந்த உணர்வுகள் லட்சுமி இதை கவர்ந்து அவர்கள் வேதனைப்படுகிறார் என்ற உண்மையை உணர்த்துகின்றது. உணர்ந்த பெண்ணே, அவருக்கு நாம் நன்மைகளை செய்கின்றோம். ஆனால் நன்மைகள் செய்தாலும் நாம் வேதனை தான் அதிகமாக வாங்குகின்றோம். ஆனால் அவருக்கு நன்மையை செய்கின்றோம். ஆக நன்மை செய்த உணர்வுக்குள் நஞ்சி பட்டு விடுகின்றது. அதை தொடக்கின்றோமா என்றால் இல்லை. ஆக நாம் நல்ல கைகள் கொண்டுதான் ஒரு பொருளை உருவாக்குகின்றோம். ஆக மண்ணை பிசைக்கின்றோம். ஆனால் வீடு கட்டுகின்றோம். ஆக சிமெண்டை கலக்குகின்றோம். அழகான வீடை கட்டுகின்றோம். அழகாக வீடு கட்டிவிட்டோம் என்று அடுத்து நாம் கையை கழுவாது விட்டுவிட்டால் அந்த சிமெண்டில் உள்ள கார உணர்வு உள் சென்று விட்டால் நமக்குள் கொதிகலனாக ஆகி குடல் புண்ணே உருவாகும். ஆக இதை கையை கழுவாது நாம் செயல்பட்டால் முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக நாம் ரோட்டிலே நடந்து செல்லுகின்றோம். காற்றிலே கலந்து வரும் தீமைகள் என்ற பல தூசிகளாக வருகின்றது. ஆக சில நச்சுத்தன்மை கொண்ட செடிகளில் விளைந்த நடுப்பின் அந்த நச்சின் செல்கள் அது தூசிகளாக படர்கின்றது. அதை சூரியன் காந்த சக்தி கவரவில்லை என்றாலும் காற்று மண்டலத்தில் சிக்கப்பட்டு இது தூசிகளாக படர்ந்து வருகின்றது. ஆக நாம் ஒரு செடியின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதன் உணர்வின் மனமாக வைத்துக் கொள்ளுகின்றது. அதன் செடியிலே விளைந்த வித்திற்கு அது உணவாக எந்த பூமியில் இந்த வித்தினை ஊண்டினாலும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதற்கு உணவாக கொடுத்து அது வளர செய்கின்றது. விஷ செடியாக இருப்பினும் நல்ல செடியாக இருப்பனும். இதை போல ஒரு மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் அதை உற்று பார்க்கும்போது வேதனை உணர்வு இங்கே வித்தாகின்றது. மீண்டும் அந்த மனிதன் சிந்தனை வருகின்றது. அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அவன் உடலிலே விளைந்த வேதனை உணர்வு இங்கே வித்தாக இங்கே விளைகின்றது. எவ்வாறு இந்த செடிக்கு எவ்வாறு சூரியன் தன் காந்த சக்திகளை கவர்ந்து அது மற்ற வித்துகளுக்கு உபகாரம் செய்கின்றதோ இதேபோல ஒரு மனிதன் தனக்குள் வேதனைப்பட்டாலும் அதை சொல்ல கேட்டு உணர்வின் தன்மை பதிவான பின் மீண்டும் நினைவாகும் போது வித்தாகின்றது. இதனின் துணை கொண்டு அந்த மனிதனுக்கு நல்ல உதவிகள் செய்கின்றான். இருப்பினும் அந்த உணர்வின் சக்தி விளைந்தது மீண்டும் நினைவிருப்பதெல்லாம் அவன் உடலிலே செய்த விளைவுகளும் வினைகளும் தீய செயல்களும் இவனுக்குள்ளேயே உருவாகின்றது. ஆக இப்படித்தான் நமக்குள் இந்த சூரியனின் வேலைகள் இருக்கிறது. ஆனாலும் நாம் வயல்ல விளையப்படும் போது தீமையான செடிகளை அகற்றிவிட்டு நல்ல செடிகளுக்கு நீர் ஊற்றி அதனை நாம் எவ்வாறு வளர்க்கின்றோமோ இதை போல நமது வாழ்க்கையில் தீமையின் உணர்வை கேட்டறிந்த பின் நாம் அந்த தீமையான செடிகளை அகற்றுவது போல நாம் பிறருடைய சொல்லை கேட்டறிந்து அந்த தீமையான உணர்வால் நமக்குள் விளைந்து அந்த நினைவு வந்து நம்மளை இயக்கத் தொடங்கினால் அது வளராது நாம் உடனே அது தடுத்தல் வேண்டும். அது தடுப்பதற்குத்தான் இன்றைய நிலைகளில் நாம் எந்த சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு தீமைகளை அகற்றினரோ அந்த தீமையை அகற்றி உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரம் ஆனாரோ அவர்கள் வெளியிட்ட உணர்வின் தத்துவப்படி அதை நமக்குள் ஆழ பதிய செய்து அந்த உணர்வின் பெரும் தகுதியை நமக்குள் ஏற்படுத்தினால் அதை நாம் எண்ணும் போது பெற்று அதனின் துணை கொண்டு இந்த தீமையை நீக்க முடியும். ஆகவே இதை போல நாம் தீமை கொண்டோரை உற்று பார்த்து இந்த உணர்வின் தன்மை பதிவு செய்து கொண்ட பின்
நாம் எண்ணாமலே அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு, நாம் எண்ணாமலே எண்ணத்தை உருவாக்கப்பட்டு, நமக்குள் தீமையின் உணர்வுகள் விளைந்து நமக்குள் அந்த நோயின் தன்மை அடைகின்றதோ, இதை போன்றுதான் பெரிதோர் நிலைகளில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் சேர்ப்பித்து, நாம் எண்ணாமலேயே அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்து தீமைகளை அகற்றிடும் சக்தியாக மனிதன் 6வது அறிவால் நாம் உருவாக்க வேண்டும். இப்ப நாம் ஒரு செடி வாடிவிட்டாலோ அந்த வாடிய செடிக்கு ஆக மிக சக்தி வாய்ந்த ஒரு செடியின் உணர்வின் செல்களை எடுத்து இந்த செடியுடன் இணைக்கப்படும் போது வலுகொண்ட உணர்கொண்டு இன்னொரு வடியான வலுவான செடியில் இருப்பதை கவர்ந்து ஆக வலுகொண்ட செடியாக விளைந்து அதில் விளைந்த வித்து வைத்து மிக்க வீரிய வித்தாக வருகின்றது. அந்த வித்தினை இன்னொரு பக்கம் ஊன்றும் போது அதை போன்று தனக்குள் கலப்பினமான செடியாகவும் வலுவான வித்துகளாக உருவாக்குகின்றோம். இப்ப நாம் நமக்குள் நல்ல குணங்கள் கொண்ட நிலையை நாம் பிறருடைய விளைந்த தீமையின் உணர்வின் சத்தை இணைக்கப்படும் போது தீமை விளைவிக்கும் வித்தாகவே நமக்கு உருவாகி விடுகின்றன. இதை போன்றுதான் நாம் ஓர் செடியிலிருந்து வரக்கூடிய செடியின் தன்மையின் ஆக அதனின் உணர்வு வித்து உருவான பின் அதே வித்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த சூரியன் காந்த சக்தி அதை அந்த செடி விஷ செடிக்கும் உணவாக கொடுக்கின்றது. அதிலே சில விஷ செடிகளுடைய பாதுகாப்புக்காக இன்று விஷத்தை எதே மேலேப்பட்ட பின் ஒரு விதமான அரிப்பு வரும். அந்த அரிப்பு கொண்ட உணர்வுகள் செல்கள் இதிலிருந்து பறந்து விட்டால் காற்றலையுடன் கலந்து வருகின்றன. அதை மனிதனின் உடலில் பட்டால் அந்த அரிப்பு வருகின்றது. அதை நாம் குளிக்கின்றோம், அதை குளித்து விடுகின்றோம். இதுவும் காற்றுடன் கலந்து வந்து நம்முடன் இணைந்து விடுகின்றது. ஆனால் அதை நாம் தூய்மைப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் அதுவே சட்டையிலோ அல்லது துணிகளில் பற்றுவிட்டால் மீண்டும் அதே சட்டையை போட்டால் அரிக்கிறது என்று அதையும் அதற்காற்றும் வீரிய நிலைகள் கொண்டு சோப்பினை போட்டு அதை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம். நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் நல்ல உணர்வு கொண்டு நம் ஆன்மாவில் இத்தகைய தீமை விளைவிக்கும் நிலைகளை நுகர்ந்தறிந்தே செய்கின்றோம். ஆனால் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வித்தாகிவிட்டால் பிறர் உடலிலே விளைந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்து விடுகின்றது. அதனின் தன்மை விளையத் தொடங்கி விடுகின்றது. காரணம், எந்த வித்தின் தன்மை கொண்டு எதிலே விளைகின்றதோ இதை போலதான் எந்த மனிதன் அதை இறந்த பின் அந்த உணர்வு உடலிலே விளைவித்த உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்து அதே உணர்ச்சிகளை தூண்டி நமக்குள் செயலாக்கி விடுகின்றது. இன்று பார்க்கலாம், பிரிவொருவன் நட்பின் தன்மையில் ஒரு ஆவி ஒரு ஆள் இறந்து விட்டால் பக்தியின் தன்மையில் ஒரு தேவியின் மேல் நாம் பக்தி கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்ளும். அந்த பக்தி கொண்டு அதே மையமாக வைத்து தன் ஏக்கத்தினை வளர்த்துக் கொண்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த ஆன்மா அந்த தெய்வத்தின் நிலையாகவே போகின்றது. அதே தெய்வ பக்தி கொண்ட இன்னொரு ஆன்மா மனிதன் அது எண்ணப்படும் போது அந்த ஆவி அதே உணர்வின் தன்மை கொண்டு இங்கே உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. இந்த உடலில் என்னென்ன ஆசைகள் கொண்டு இருந்ததோ அந்த உடலுக்குள் சென்ற பின் அதே உடலுக்குள் சென்ற பின் நான் பலகாலம் உன்னை வணங்கினேனே, என்னை இப்படி சோதிக்கின்றாயே என்று ரோட்டிலே தொடர்ந்து பெறலை செய்யும். இந்த உடலிலிருந்து பதறிய உணர்வுகள் இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அதை உருட்டச் செய்யும். ஆக நாம் எந்த பக்தி கொண்ட தெய்வம் என்ற பெயரையும் சொல்லும். ஆக அதே உணர்வு கொண்டு வந்த பின் இது சாக்கடை என்று கூட தெரியாது, இது உருட்டு. ஆக நாம் என்ன செய்கிறோம், சாக்கடையில் உருண்டாலும் அந்த தெய்வமே வந்துவிட்டது என்று அதன் பால் நாம் போய் வரங்களை கேட்க தொடங்கி விடுவோம். ஆக எந்த தெய்வத்தை தனக்குள் வளர்த்து கொண்டு இந்த ஆன்மா சென்றதோ இன்னொரு உடலுக்குள் அதே ஏற்ற நிலையில் கொண்டு வந்த பின் அதை தன்னை எரியாத அந்த உடலையே இழுத்து அது பல இம்சைகளை கொள்கின்றது என்று பார்க்கலாம். அருளாடுவதை ஆடுவாங்க, ஆடிக்கொண்டே வரப்படும் போது அதே சமயத்தில் சாக்கடையில் விட்டு காலை விட்டு ஒடிந்து விட்டாலோ ஆக இவரை காக்க வேண்டிய தெய்வம் இவர் காலையே மறித்து விடுகின்றது. ஆக இப்போது அருளாடுவோருடைய நிலைகளையும் இதை போன்று பார்க்கலாம். இதை போன்றுதான் ஒரு மனிதனின் உடலில் விளைவித்த உணர்வுகள் ஆன்மாவில் கலந்து விட்டால் இந்த உணர்வின் இயக்கமாக உயிர் இயக்குகின்றது, இந்த உடலையே இயக்குகின்றது. ஆகவேதான் இதை போல சில நிலைகளின் தன்மையை நம்ம சாஸ்திரங்கள் தெளிவாக எடுத்து உரைத்துள்ளது. அதன்படி நாம் எப்படி உடல் உள்ள அழுக்குகளை நீக்குகின்றோமோ
துணியில் உள்ள அழுக்குகளை நீக்கின்றோமோ இந்த வாழ்க்கையில் நாம் பிரிதோர் பரிணாம வளர்ச்சியில் தன்னை காற்றிலும் வலுகொண்ட மிருகங்களை பார்த்து அந்த மிருகங்களிடந்து தப்பிக்க கூர்மையாக எண்ணி அதனின் வலு பெற்று வராகனாக விளைந்து பின் மனிதனாக உருவாக்கிய இப்படி பல கோடி சரீரங்களிலிருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வினை வளர்ந்த பின் மனிதனான பின் தீமையிலிருந்து விடுபட்டு தீமையற்ற மண்டலமாக உயிருடன் ஒன்றி என்றும் நிலைத்திடும் நிலைகள் பெற்றவன் மகரிஷி. அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை நாம் பெறுவதற்குத்தான் இன்று மனிதனின் வாழ்க்கையில் எவரை சந்தித்தோமோ எதன் வழியில் பதிவு செய்தோமோ அதன் வழியில் நம்மை இயக்குகின்றது. அதன் வழியிலே நாம் செல்லுகின்றோம். இதை போலதான் இன்று மகரிஷிகள் தன் வாழ்க்கையில் இத்தகைய இருளை நீக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு என்றும் விண்ணில் மின்னிக் கொண்டிருக்கும் அவரில் விளைந்த உணர்வுகள் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வரும் என்றால் ரிஷியின் மகன் நாரதன் அவன் ஒரு முனிவன் தீமைகளை பழந்திடும் சக்தி வாய்ந்த நிலையை பெற்றது. ஆகவே அதை சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்டான். நாராயணனின் அபிமான புத்திரன் ஆக சூரியன் உலகிற்கு தன் ஒளியின் சுடராக எதன் சரியின் தன்மையில் தாக்கினாலும் அதன் மனத்தை கொண்டு அது பாதுகாப்பதும் அதே உணர்வின் தன்மை கொண்டு தன் என வித்துக்கு உணவு கொடுத்து அது அறிவாக அது வளர்க்கின்றது. இதை போன்று கொண்ட அந்த நாராயணன் மனிதனின் வாழ்க்கையில் இருளை போக்கிய உணர்வின் தன்மையை இதே சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் இதே போல நாம் எந்த தெளிந்த மனிதன் உணர்வை நமக்குள் நுகர்கின்றோமோ நாரதன் கலகப் பிரியன் அவன் ஒரு முனிவன் நமக்குள் வந்து தீமையை அகற்றி நம்மை எரியாத பாசத்தால் வந்த உணர்வால் வந்த விளைவின் தீவைகள் அகற்றிவிட்டு அதை நீக்கிவிட்டு தெளிந்த மனதாக நமக்கு உருவாகும் ஆற்றல் பெற்றது என்ற நிலைகளில் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன் வழிகளில் நாம் செயல்படுவோம் என்றால் என் கேசட்டு சரியா போட்டியா தூங்கிட்டு விட்டாரு. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்காக சாதாரண மக்களும் இன்று நாம் 1ஆம் கிளாஸ் படிக்க போகும்போதே நாம் இதை யானை, இது குதிரை, இது ஒட்டகம், இது பாய், இது கொடை, இது கட்டில் என்று படங்களை வரைந்து எழுத்தாக காட்டி அதை பதிவு செய்து இதை படைத்த பின் அது பின் எழுத்து வடிவாக வரப்படும் போது இதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இதை போல நாம் இன்று சாதாரண நிலைகள் உருவாக்குவது போல நம் உடலுக்குள் உருவரும் உணர்வின் தன்மையை நாம் எண்ணத்தால் எந்த நல்ல உணர்வுகள் சேர்ந்திடும் நிலைகளும் சிதைந்த நிலைகளை சிதறாது காக்கும் நிலைகளும் தீமைகள் அகற்றி தீமையற்ற உணர்வாக நமக்குள் வளர்க்கும் நிலைகளையும் அதை உருவாக்குவதற்காக கலைய காவியங்களை எடுத்துள்ளார். மகாபாரதம் என்ற நிலைகளில் தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒன்றை ஒன்று வென்று அது வளரும் தன்மை வரும்போது அதர்வன, ஆனால் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அது இணைந்து செயல்படும் போது யஜுர், அதில் இணைந்து கொண்டு மனமாக வருவதை நாம் அறிந்து கொள்வதற்காக சாம வாசனை, அந்த மனத்தின் தன்மை கொண்டு நாதங்கள் அது இயக்குகின்றது. எந்த தெளிவுற காட்ட இதை சாஸ்திரங்களாக எழுதப்பட்டு ஓர் உணர்வுடன் ஒரு உணர்வு இழக்கப் போகும்போது இதாகின்றது. இப்ப நாம் நன்மையின் தன்மையில் பல செய்கின்றோம். ஆனால் அதே சமயம் பிறர் தீமையில் ஆக சிக்குண்டு வேதனைப்படுவோர் உணர்வை நாம் உற்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த தீமையின் நிலையில் வேதனை சிக்குண்டோர் நிலையை நாம் பறிகொண்டு மனதை நாம் பார்க்கப்படும் போதும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது பதிவாகப்படும் போது நாம் நல்ல குணத்தை அதரன இதை கொண்டு விடுகின்றது. ஆக இந்த கொண்டிடும் உணர்வுண்டு நம்முடன் இணைக்கப்படும் போது யஜூர், இதை போன்ற நிலைகளை நாம் கோள்கள் உருவாக்கும் உணர்வுகள் இருக்கு. ஆக உணர்வின் தன்மை கொண்டு அதிலே விளைந்த உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று அதரன ஒன்றை ஒன்று இணைத்து அந்த உணர்வின் தன்மை யஜூர், அது உணர்வால் விளைந்த மனம் சாம. ஆக இவ்வாறு தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து அந்த கலந்திட்ட நிலைகள் அது மறைந்து அதர்வன அதனின் உணர்வின் தன்மைகள் இரண்டரை இணைந்திட போகும்போது யஜுர், அதனின் இணைந்த தாவர இனத்தின் மனம் மாறும்போது அதனுடைய நிலைகள் சாம. ஆக நாதங்கள் அதனுடைய சுவையின் தன்மைகள் எவ்வாறு மாறுகிறது என்ற நிலையும் இதை போன்ற நிலைகளை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். ஆகவே
ஆயுர்வேத இந்த தாவர இனங்கள் நமக்குள் மனிதனாக வரப்போகும்போது ஆயுர் மாக அதனின் உணர்வின் தன்மை வேத சாஸ்திரப்படி எந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் நாதங்களாக நமக்குள் இயக்குகின்றதோ அதே போல இன்னொரு செடியின் சத்தை அதனுடன் இணைத்து இதை மறைத்து அதன் உணர்வின் தன்மை இணைத்துக் கொண்ட பின் பலவித செடிகளாக மாறுகின்றது. இதேபோல மனிதனின் உணர்வுக்குள் எந்த தாவர இன சத்தின் தன்மை அதிகரித்து அந்த உணர்வின் தன்மையாக ஆயுர்வேதம் அதன் உணர்வாக அதிகமாக வளர்ந்து விடுகின்றதோ கோபத்தாலேயோ வெறுப்பாலேயோ வேதனையாலேயோ இதை போல உணர்வுகள் வந்துவிட்டால் அந்த தாவர இன சத்தின் உணர்வின் நாதங்கள் அதிகமாகின்றது. இதற்குத்தான் இந்த ஆயுர்வேதத்தில் இன்னென்ன நிலைகள் கொண்ட நாதங்கள் யஜுர் அதனுடைய இணைந்த மனங்களின் தன்மை வரப்படும் போது அதனை கவர்ந்து இந்த உடலுக்குள் அந்த மனத்தை கொண்ட உணர்வினை அது சிறகப்படும் போது அதர்வன அதை கொன்று இதன் உணர்வுகள் நற்மனத்தை கொண்டு வளர்க்கப்படும் போது அதனுடைய நிலைகள் யஜுராகி அதனுடைய சாமமாக உணர்வின் தன்மையை மாற்றுகின்றது. இதையெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை நாம் தவறான நிலைகள் கொண்டு நமது நிலைகளில் நாம் ஓமங்கள் செய்து யாகங்கள் செய்து ஆக பிறருக்கு நீ தர்மங்கள் செய்தால் நல்லாகிவிடும் என்று இவன் பகுதி காசு பிறருக்கு தர்மம் செய்யும் முறையே எவ்வாறு என்ற நிலைகள் அது ஊட்டாதபடி தர்மம் என்பது பிறருடைய இரக்கமாக பிறருக்கு தர்மம் செய்யும் போது அவர் படும் வேதனைக்காக இந்த அப்பா இதை சாப்பிடும் உனக்கு நல்லாகி போகும் என்று சொல்லும் போது அவருடைய உணர்வை நுகர்ந்தே நாம் உணவாக கொடுத்தாலும் அவர் வேதனை கொண்டு நாம் எண்ணவில்லை என்றாலும் மகாராச எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு இந்த உணர்வின் தன்மை எண்ணி உற்றாலே நாம் எதிரண்டி நிலைகளில் இந்த ஆன்மாவை கலக்கின்றோம். அவன் மாராசன் என்று சொன்னாலும் இந்த உணர்வின் தன்மை அவரில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் கலந்து இதுவே ஒரு வித்தாகி இது அதர்ம வேதமாக மாறி நமக்குள் நல்ல குணத்தை மாற்றி விடுகின்றது. ஆகவே இதை போல மாறி மாறி நாம் நன்மைகள் பல செய்திருப்பினும் பல தீமைகளின் தன்மைகள் நமக்குள் எவ்வாறு விளைகிறது என்ற நிலையும் எளிதில் நாம் கண்டுணர்ந்து இந்த தீமைகள் அகற்ற முடியும் என்ற நிலையைத்தான் சாசனங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாம் நடந்தோம் என்றால் மனித உடலுக்குள் மனிதனாக உருவாக்கும் நல்ல குணங்களாக உருவாகி பல தீமைகளை கடந்து ஆக மனிதனாக உருவாக்கி தீமைகளை அகற்றும் உணர்வின் சக்தி மனிதனுள் விளைந்தது ஆறாவது அறிவு. தீமைகள் அகற்றவும் மற்றொன்று இணைத்து புதிதாக உருவாகும் நிலைகளைத்தான் தீமைகளை அகற்றும் நிலைகளை சரகண பவா குகா ஆக சரகண பவா தீமைகளை அகற்றி ஏனென்றால் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் நாம் கலந்து நல்ல வாசனையாக உணவாக உட்கொண்டாலும் அதில் மறைந்து நம் உடலுக்குள் சென்றாலும் அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை உடலாக மாற்றி நல்லதை உருவாக்கும் உணர்வின் செயலாக்கமாக வருகின்றது. இதைத்தான் சரகண பவா தீமைகளை அரைச்சிடும் அந்த சக்தியாக தனதாக இருந்து சரகண பவா குகா இந்த உடலுக்குள் தீமையை அகற்றும் சக்தியாக இந்த உடலுக்குள் நின்று கண்டா பலவற்றை அறிந்து கடம்பா உருவாக்கி கார்த்திகேயா ஆக பல பொருளை அறிந்து மற்றதோடு இணைத்து ஆக உருவாக்கும் திறன் பெற்றவன். ஆகவே இதை தெரிந்து கொள்ளும் நிலைகள் பெற்றவன் கார்த்திகேயன். இதை போல நமக்குள் அறிந்திட்ட இந்த உணர்வின் ஆற்றலை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் இந்த ஆறாவது அறிவை எந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த நிலைகளில் ஆதி மூலம் என்பது உயிரை வைத்தார். நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இன்று மனித உடல் வைத்தது விநாயகா என்ற பெயரை வைத்து நாம் எளிதில் கண்டுணரும்படி செய்தார்கள். ஆக இந்த உடல்ல உள்ள கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குவது நாம் அறிவதற்கு கணேசா இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நம் உயிரை அதை நினைப்படுத்தி நாம் எண்ணியது எதுவோ அதை உருவாக்கும் நான் எண்ணியதை உருவாக்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்திடும் நிலையாக உருவாக்கினான். ஆகவே மூஷிக வாகனா இந்த விநாயகருக்கு முன் இந்த எலியை போட்டு வைத்திருப்பார். ஒரு நோய்வாய்ப்பட்டவனை நாம் நுகர்ந்தோம் என்றால் சுவாசித்தோம் அதே வாகனமாக அமைந்து
அந்த உடலில் வைந்த நோய்கள் நமக்குள் நல்ல குணத்தை வங்கிட்டுக் கொள்ளுகின்றது. எலி எப்படி தனக்கு வசதியாக வங்கிட்டு அதை கூட்ட அமைத்து தான் மறைவிடமாக வைத்துக் கொள்கின்றதோ, இதை போல மனிதன் ஒரு நோயாளியை பார்த்து சுவாசித்தம் என்றால் மூசிகா வாகனா, அதை சுவாசித்த பின் அந்த நோயின் தன்மை வளர்ந்து அந்த உணர்வின் தன்மையால் நோயின் வழியாக கணங்களுக்கு அதிபதியாகி நம்மை நோயாக உருவாக்கிவிடும். இந்த நிலையை காட்டப்படும் போது எந்த நோயாளியை பார்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அறியுமோ, சுவாசித்த உணர்வு நமக்குள் கணங்களுக்கு அதிபதியாகிவிட்டால் நாம் நோயின் தன்மையை அடைவோம். இப்போ ஒரு மான் அந்த ஒரு புலியை பார்த்து சுவாசிக்கும் போது புலியோ கொடூரமான விஷத்தன்மை கொண்டோம், இரக்கமற்று கொண்டு குவிக்கும் நிலைகள் பெற்றது. ஆனால் அந்த புலியை அது சுவாசிக்குமே என்றால் அந்த உணர்வு இந்த உடலுக்குள் வந்து அந்த வீரியத்தன்மை கொண்டு இந்த மானின் உணர்வுகள் வழியாகி மூசியா வாகனா இறந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலுக்குள் சென்று புலியாக வருகின்றது. ஆகவேதான் அங்கு எலியை போட்டு காட்டும். மகிழ் வாகனா, மயில் பாம்பினை விஷமாக விஷத்தை உணவாக உட்கொண்டாலும் அதை தனக்குள் அது மகிழ்ந்து தனக்குள் தோவை எடுத்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது. இதை போலதான் நாம் இங்கே விநாயகருக்கு முன் எலியை போட்டு முருகனுக்கு முன் மயிலும், மயிலின் காலடியில் பாம்பு, மனிதனான தீமைகள் அகற்றி மகிழ்ந்திடும் வாகனமாக நமக்குள் 6வது அறிவு அமைந்திருக்கின்றது என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாம் எத்தகைய தீமையும் அகற்றிவிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ந்திடும் அறிஞானின் உணர்வை நமக்குள் இழைத்து சுவையாக சேர்க்கும். தீமைகளை வென்றவன் மகரிஷி. ஆகவே தனது வாழ்க்கையில் தீமையை கண்டுணர்ந்தாலும் அந்த கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை நீக்க அந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு நினைவு கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும் என்று அதை சுவாசித்தோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது கணங்களுக்கு அதிபதியாகி தீமையை வென்றிடும் உணர்வின் ஆற்றல் நமக்குள் பெருகி மூசிகா வாகனா, எந்த மகிழ்ச்சியின் உணர்வை சுவாசித்தமோ அது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உடல்ல வந்த தீமைகள் அகற்றிவிட்டு அதுவே வாகனமாகி இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த அருஞானி ஈர்ப்பு வட்டத்தில் சென்ற பின் அது கணங்களுக்கு அதிபதியாகி தீமைகள் அற்ற உணர்வின் ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளுகின்றது. ஆகவே நாம் ஒரு நோயாளி சுவாசிக்கும் போது மூசிகா வாகனா, கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆக இந்த விஷத்தின் தன்மை ஒரு பாலிலே போட்டாலும் நல்ல செயல்களை நல்ல சத்துள்ள ஆகாரத்திற்கே வலுவில்லை. ஆகவே நல்ல குணங்கள் கொண்டாலும் பிறப்படும் வேதனையான உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்து விட்டால் அது சுவாசித்த நிலைகள் கணங்களுக்கு அதிபதியாகி நாம் அந்த நோயின் தன்மை கொண்ட நிலைகளை நாம் உடலுக்குள் சென்ற பின் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உணர்வின் நோயவே உருவாக்கும். பின் அதனின் தன்மை கொண்டு நஞ்சை உருவாக்கும். நஞ்சைவே உணவாக உட்கொள்ளும் பாம்பினம் நஞ்சை பாய்ச்சி நஞ்சைவே உணவாக உட்கொள்ளும் இந்த உடலின் தன்மையை நாம் மாற்றிவிடும் என்பதற்கேதான் இது தெளிவாக காட்டப்பட்டு நமக்குள் மறைந்து செயல்படும் உணர்வினை சிலையாக வடித்து அது காவியமாக தீட்டி நமக்குள் மெய் உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து அது வளர்ப்போம் என்றால் அதர்வன வேதம். ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது சாம யஜூர், அந்த தீமைகளை அகற்றும் நிலைகள் நம்ம வலுவாக ஏற்கப்படும் போது அது சாம. அதனுடைய நாதம் கொண்டு தீமைகளை தனக்குள் வராது உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெற முடியும் என்ற இந்த உண்மையினை வெளிப்படுத்திய மா மகரிஷி பல, அதாவது அகஸ்யன், வியாசகன், இது போன்ற பல மகரிஷிகள் தனக்குள் தோன்றிய நிலைகள் கொண்டு பிருகும் இதை போன்று உணர்ந்தவர் தான். உணர்ந்தாலும் பலகாலம் ஆசையின் நிலைகள் கொண்டு மடிந்து மடிந்து தன்னுடைய நிலைகளிலும் ஆக மீண்டும் பிறந்து பிறந்து இந்த உணர்வின் தன்மை அகற்றிடும் நிலைகள் பெற்று உணர்வின் தன்மை கொண்டு வழியாக செல்ல வெகு காலமாகிவிட்டது. இதை போன்றுதான் எத்தனையோ மகரிஷிகள் இந்த உணர்வின் தன்மை சென்று போகிற நிலைகளில் நமது குருநாதர் அவரில் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அவருக்குள் தெளிந்த மனமாக தனக்குள் ஆக்கி
தன்னுள் சேர்ந்த இருளினை போக்கி இருளினை வெண்டிட்ட அருஞான உணர்வை தனக்குள் சேர்ப்பித்து தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் உணர்த்திய உணர்வின் நிலையை எமக்குள் பதிவு செய்து இந்த மூலத்தை அறிந்திடும் நிலையாக உருவாக்கிய மாமகரிஷி ஈஸ்வரபட்டர் அந்த குருதேவருடைய உணர்வே இன்று இது இப்போது பேசுவதும் அதுவே. ஆக இந்த உணர்வின் தன்மை அவர் ஒளியின் நாதங்கள் ஒரு இசையை அமைத்து விட்டார், அதை டேப்பிலே பதியாக்கி விட்டார். அந்த டேப் அது எவ்வாறு இசைக்கின்றதோ அறியதான். ஒருவன் கோபமாக பேசுகிறான் என்று உங்கள் டேப்பான உணர்வு பதிவாக்கி விட்டால் அந்த டேப்பின் நாதங்கள் எதுவோ அதைதான் உங்களுடைய சுருதியாக வந்து கோபமும் கொடூர செயல்களும் செயல்படுத்தும் உணர்வாக இயக்குகின்றது. இதை கொண்டுதான் எமது குரு காட்டிய அந்த அருள் அடிப்படை மெய் உணர்வை தனக்குள் கவரும் உணர்வின் தன்மையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அவர் காட்டிய அருள் நெறியடிப்படி நீங்களும் எளிதாக இந்த தீமையை அகற்றும் சக்தியை பெற முடியும்.